வேலையை கொடுக்காத நீ. யாராவது இங்க கூடியிருக்கிற என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சொல்லுங்க, யாராவது ஓசி பஸ் கேட்டீர்களா? இங்க யாராவது? எந்த என் தாய், என்னை பெற்ற தாய் தந்தையர், என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது எங்களுக்கு மாசம் மாசம் 1000 கொடுங்க என்று வெக்க மயிர் இல்லாம விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா, எனக்கு கண்ணாடி கண் சரியா தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி அம்மா. அப்பா அடுத்த மாசம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சம்மா, அம்மா அடுத்த மாசம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போ ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பம்ட்டு காசா, நம்ம அப்பம்ட்டு காசா? இது ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா, மறுபடியும் அம்மா உணவகம், சோத்துக்கு இல்ல. இங்க பாருங்க, காலையில் காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளை ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமா எங்களை ஆக்கிவிட்டு, அந்த பள்ளிக்கூடத்தில் போடுற உப்புமாவை உங்க வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது சாப்பிடுவாங்கல்ல? இதுல 8000 டோக்கன் மகளிருக்கு, அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிர் கூட எம்பவர்மெண்டா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கிக் கொள்வார். அந்த 8000 ரூபாய் டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500, என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏண்டா இப்படி? எங்க நீங்க மானம் கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்க மானத்தை கெடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது! எங்க இருந்து எடுப்பாய் பணத்தை? சொல்லிட்டு எடு. எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? கடன் பெறுவ. எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்க அப்பன் நிலத்தை வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10.5 லட்சம் கோடி கடன். காரணம் ஒண்ணு சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனா கடன் சுமை, ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனா அந்த அட்டையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படி? அது யாரு பொறுப்பு? யாரு பொறுப்பு?